வெல்கம் டு ஜாலி டைம் வித் வாசு. என்ன, ஏப்ரல் 21 வரைக்கும் கார் பார்க்கிங்லேயே வட்டம் போட்டுட்டு இருந்தாலே, இப்போ என்ன நாற்றை விட்டே போக மாட்டேங்கிறேன். அதுவாடி அப்போ எல்லாம் இந்த கட்சிக்காரெல்லாம் வந்துட்டு இருந்தா இது பண்ணுறதுக்கு எலெக்ஷன் முன்னால் பிரச்சாரம் பண்ணுவாள், அதுக்காக வந்துட்டு இருந்தா. அவன் என்ன சொல்கிறான் எது சொல்கிறான் வேடிக்கை பார்க்கலான்னு நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, நான் தான் மேலே வந்துட்டேன். என்ன இன்னும் எல்லாம் 500 கொடுத்தா, 1000 கொடுத்தா, 2000 கொடுத்தா, 8000 கொடுத்தான்னு சொல்கிறாளே உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையாக்கும்? கிடச்சிதுடி. என்ன கொண்டாந்து கொடுக்கக்கூடாதா? ஏதாவது ஒரு காஃபி பொடி, பிஸ்கட் பேக்கெட்டு, ஸ்வீட் பேக்கெட் ஏதாவது ஒன்று வாங்கியிருக்கலாமோ இல்லையோ? அப்படின்னு இல்லைடி, பார்ட்டர் சிஸ்டமாக அது வாங்குறதுக்கு இதில் தான் பண்ணாடு இந்த காசை. ஒன்றும் இல்லைடி, எதிர் வீட்டு பையன் பாவம் கீழே வந்தான், அவன் கொடுத்துட்டேன். என்னென்ன சொல்கிறேன், எதிர் வீட்டு பையனுக்கு இதெல்லாம் கொடுத்தேன். அவளுக்கு தான் கொடுத்துருப்பாளுங்க அந்த கட்சிக்காரா. என்ன தட்டி கொடுத்தா, ஒரு விசில் கொடுத்தாடி கீழே இருந்த பசங்களுக்கெல்லாம். என்ன நான் சொல்கிறேன், ஆமாண்டி டிவி கேட்காரா வந்துட்டு அங்கே விளையாடுற பசங்களுக்கெல்லாம் ஒரு விசில் கொடுத்தா. என்ன தோணித்தோ தெரியல, என்ன பார்த்துட்டு தாத்தா நீ ஒரு விசில் வச்சுக்கோங்கன்னு எனக்கும் கொடுத்துட்டு போனான். மேல் வீட்டு பையன் கீழே வந்தான், அதுக்குள்ளே அவெல்லாம் போயிட்டா. அவன் தாத்தா உங்கள் விசில் எனக்கும் கொடுன்னு கேட்டான். சரின்னு கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன் போட்டேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், 9லேருந்து 11 வரைக்கும் விசில்லாம் அடிக்காதேன்னு. ஏன்னு நினைக்கிறேன், காலைல 6:30 எழுந்துடுறேன், 6 மணி 6:30 எழுந்துடுறேன். 9:00 விசில் அடித்தாங்கன்னா விசில் அடிக்காட்டு உங்களுக்கு என்னென்ன, உங்களுக்கு என்னென்ன? அப்படி இல்லைடே, 9லேருந்து 11 தான் குப்பைக்காரன் வர டைமு. விசில் அடித்தாலும் இவா அடித்தாலும் குப்பைக்காரன் அடித்தாலும் தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். 3வது மண்டிலேருந்து கீழே வரணும், மேலே போகணும், இதே வேலையாக போயிடும். அதனால தான் சொல்லி வச்சுருக்கேன், விசில் அடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் சொல்கிறேன்ண்ணா. இப்போ வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாலே, மினிஸ்டர்ஸ்லாம் பாவம் ரோடாக போனால் தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணாலே. இப்போல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, எல்லாம் பாவா இங்கே கிளம்பி போயிருக்கா. நம்ம எடப்பாடியும் ஸ்டாலினும் ஊட்டியோ கொடைக்கானலாம் போக போகிறாங்களாம். யாராவது உதயாநிதி ஸ்டாலின் துபாய் போயிருக்காராம். அப்புறம் விஜய் அமெரிக்கா போவார், கனடா போவார், இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போவார்னு சொல்கிறான். எனக்கு தெல்லூரில் அவள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கா. என்ன அவள் கூட சுற்றிட்டு இருந்தாள். அவள்லாம் என்னன்னா, அதெல்லாம் ஏதாவது வந்து சுற்றுனது காசு கொடுத்துருப்பா. இனிமேல் டெய்லி பூவா வேணுமே. வேலை இருக்கிறோம், வேலைக்கு போவா, வேலை இல்லாத வேலையை தேடுவா. அடுத்த எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் அப்படின்னாலும் சுற்றுவா, காசு கிடைக்கும். இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. என்ன இன்னொன்றும் சொன்னாலே, என்னத்த சொன்னாடி, என்னண்ணா இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோக்கு 2000 ரூபா கொடுக்குறேன், அவ்வளோ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், ரெஃப்ரிஜரேட்டர் இது கொடுக்குறேன், என்னது வீடு கட்டித்தரேன் அப்படி இப்படிலாம் சொன்னாள். அதெல்லாம் செய்வாளா? எல்லாம் செய்வாடி, முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்வா. எப்படி நான் செய்வா? காசு எங்கன்னா வரப்போகுது? இதான் டாஸ்மாகில் கொள்ளலாமல் வருதாமே, அதை கொடுப்பா. அப்புறம் நம்ம காசை எடுத்து நமக்கு கொடுப்பா. தான் ஏதாவது ஒன்று செய்வா. தலையை அடமானம் வச்சாலும் செஞ்சுருவா. என்ன சொல்கிறேன், சிங்கப்பூரில் இப்போ நான் சொல்லலையா, என் தலையை அடமானம் வச்சாலும் உனக்கு கொடுத்துட்றேன்னு. ஆமாம், எங்கே கொடுத்தேன், வளையல் வாங்கி தரேன், தலையை அடமானம் வச்சாலும் வளையல் வாங்கி தரேன்னு சொன்னேன். இது வரைக்கும் வாங்கி கொடுக்கலையே. அப்படி தான் சிலது கொடுக்காதையும் இருப்பா. முடிஞ்சதை செய்வா, முடியாத செய்ய மாட்டா. அது சரிண்ணா, நம்ம ரோடெல்லாம் குண்டு குழியுமாக இருக்குது. சாக்கடை ஒரே சேரும் சகதியமாக எடுத்து, நாய் பூனை பெருச்சாளி எல்லாம் அங்கே தான் இருக்குது. ரோடுக்கும் வர்றது, ஆற்றுக்குள்ள பெருச்சாளி வந்துடுமோன்ற பயமாக இருக்குண்ணா. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா? என்னடி கொழுக்கு ஆசை மீசை காசெல்லாம் எப்படி முடியும்? என்னென்ன சொல்கிறேன். ஆமாம், மாதம் உனக்கு 2000 ரூபாய் நோட்டணும். பொங்கலுக்கு 1500, 2000, 3000 காசு கொடுக்கணும். பஸ்ஸில் நீ மட்டும் ஃப்ரீயாக போனால் போகாது, நானும் ஃப்ரீயாக போகணுன்னு கேட்பேன். ஆற்றுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்கணும்ப, 8000 ரூபாய் கூப்பன் வேணும்ப. ஏதோ வீடு கட்டி கொடுக்குறேன்னு யாராவது சொன்னால் அந்த வீடு கட்டு, எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்பேன். இதெல்லாமும் செய்யணும். ரோடையும் சரி பண்ணணும், குண்டு குழிக்காமல் இருக்கிற ரோடை சரி பண்ணணும், சாக்கடையை சரி பண்ணணும்னு எப்படி பண்ணுவேன்? அதெல்லாம் வேண்டாம்ண்ணா, எனக்கு காசு கீசு எதுவும் வேண்டாம். இந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு சாக்கடை மூடினா கூட போதும், நல்லாயிருக்கும். இப்போ இப்படி சொல்கிற, அடுத்த எலெக்ஷன் வந்த உடனே போன முறை ஆட்சியில் இருந்தோம் அதெல்லாம் கொடுத்தா இவன் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு பாடுவேன். அதுக்கு பயந்து தானே எல்லாம் கொடுத்துட்ருக்கா. என்னவாண்ணா? ஆமாட்டி, அதுங்க எனக்கும் புரியுறது. நம்ம ஒரு விஷயஸ் சர்க்கிளில் மாட்டிகிட்ருக்கோம். யார் எவ்வளோ கொடுக்குறா, யார் ஜாஸ்தி கொடுக்குறா, யார் கம்மி கொடுக்குறா, அப்படி போட்டு நினச்சிட்டு ஓட்டு போட்டுருக்கோம். இதெல்லாம் எப்படின்னா மாறும்? அவன் சொல்கிறா, ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் நம்மளை விட கொஞ்சம் படித்தவா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இன்னும் கூட இன்டெலிஜென்ட்டாக வருவா. இப்போல்லாம் அந்த குழந்தை இன்னும் 1 மாதத்துல 15 நாளில் குப்புறப்படுக்கிறது, 7 மாதம் 6 மாதம் 7 மாதம் ஆகும்போது நடக்க ஆரம்பிச்சிடுறது.
1 வருஷத்தில் பேச ஆரம்பிச்சிடுறது அப்படி இப்படின்னு 8 மாதம் இப்போ 9 மாதத்துல பேச ஆரம்பிச்சிடுறது அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அவெல்லாம் நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக அவெல்லாம் வந்த உடனே இந்த விஷஸ் சர்க்கிளை உடைக்கணும். உடைச்சா நல்லா இருக்கும். இப்போ என்ன நடந்துருக்கு ஒன்றும் இல்லடி, நம்ம ஆசையெல்லாம் டைப் பண்ணுறா, அதை யூஸ் பண்ணிக்கிறா, இது கொடுக்குறா அது கொடுக்குறா சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்கா. நம்ம பொட்டன்ஷியல் என்றைக்கு டேப் பண்ணுவோன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். அதான் நம்பிக்கை தான் வேணும். ஏதோ ஒரு காலம் மாறும். நம்ம சென்னையும் சிங்கார சென்னை ஆகும். வெயிட் பண்ணுவோம்.